அன்புக்குரியவர்களே, உங்களுடைய முகங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு அழகான நம்பிக்கை வெளிப்படுகிறது. அந்த நம்பிக்கை உங்கள் முகத்திலும் உங்கள் அகத்திலும் இருக்கக்கூடிய, உடலிலும் உள்ளத்திலும் வெளிப்படக்கூடிய நம்பிக்கை, அது தேவைதானா, உண்மைதானா என்றால் விவிலிய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் புனித மிக்கேல் அதிதூதருடைய இந்த விவிலியத்தில் அவர் தோன்றி பணி செய்கின்ற நிலைகளை பார்க்கின்ற பொழுதும் கண்டிப்பாக உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நம்பிக்கை அவருடைய அந்த விவிலிய பணிகளோடு ஒத்துப்போகக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த ஒரு மறையுரையைத்தான் நாம் இன்று கேட்க இருக்கின்றோம். மிக்கேல், கண்டிப்பாக நீங்கள் நிறைய நேரம் இந்த வார்த்தையின் பொருளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனாலும் ஒன்று, நமக்கு கடவுள் ஒரு பெரிய வரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வரம் என்றால், இன்று கேட்போம், நாளை மறந்து போவோம். எனவே நாம் மறந்து போயிருப்போம் என்கின்ற நம்பிக்கையில் தான் நான் சொல்லுகின்றேன். இந்த பெயருக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கிறது. இது ஒரு யூத பெயர், எபிரேய பெயர். அதிதூதர்கள் 3 பேர், எம் மிக்கேல், அடுத்தது ஜி கப்ரியேல், அடுத்தது ஆர் ரஃபேல். மிக்கேல் என்றால் அதனுடைய பொருளை சொல்லுவேன். ரஃபேல் என்றால் கடவுள் குணமளிக்கக்கூடியவர். எல் என்பது கடவுள், ரஃபா என்றால் குணமளிப்பது. எனவே கடவுள் குணமளிக்கக்கூடியவர். தோபித்து நூலிலே ரஃபேல் வானதூதர் இருக்கிறார். கப்ரியேல் என்றால் ஒரு எல் என்பது கடவுள், கபார் என்றால் ஸ்ட்ராங் மேன், ஒரு வலிமையான ஒரு மனிதர், ஒரு ஆள், கடவுளின் வலிமையான மனிதர். இவருடைய நல்ல பண்புகள் எல்லாம், பணிகள் எல்லாம் விவிலியத்திலே நல்ல செய்திகளை கொண்டு செல்வது, நல்ல செய்திகளை சுமந்து செல்வது. லூக்கா நற்செய்தியிலே மரியாளுக்கு நல்ல செய்தியை கொண்டு சென்றது யார்? கப்ரியேல் வானதூதர். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்கின்ற பொழுது சாமுவேலுடைய தாய் அன்னாவுக்கு நல்ல செய்திகளை கொண்டு சென்றது யார்? கப்ரியேல் வானதூதர். இப்பொழுது நம்முடைய கதாநாயகன் மிக்கேல் என்பவருக்கு வருவோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எல் என்பது கடவுளுடைய பெயர். மிக்கேல் என்பதிலும் எல் இருக்கிறது, கப்ரியேல் என்பதிலும் எல் இருக்கிறது, ரஃபேல் என்பதிலும் எல் இருக்கிறது. இது தவிர்த்து இன்னும் 4 பெரிய வானதூதர்கள் உண்டு. அதாவது உலகம் முழுவதுமே கடவுள் வானதூதர்களை படைத்திருக்கிறார். அதில் 7 வானதூதர்கள் முதன்மை வானதூதர்கள். அந்த 7லும் 3 வானதூதர்கள் அதி முதன்மை வானதூதர்கள். எனவேதான் அதி தூதர்கள் என்று இவர்களை நாம் அழைக்கின்றோம். இந்த மிக்கேல் என்பதனுடைய பொருள் என்றால் மீகாயல் என்பது பொருள். யூதர்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அழகான பெயரிடுவார்கள். பெயர்களிலேயே ஒரு அர்த்தம் இருக்கும், ஆழம் இருக்கும். நம்மை போன்று வாயில் நுழையாத பெயர்களையோ, இன்னெல்லாம் 2 அதாவது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 26 எழுத்துக்களிலே 2-3 எழுத்துக்களை கூட்டி ஒரு பெயர் என்பது அவர்களுக்கு புரியாது, கிடையாது, தெரியாது. இயேசு அருமையான ஒரு பெயர். அந்த பெயரிலேயே எவ்வளவு பெரிய அர்த்தம் அடங்கியிருக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டிலே யாவே அந்த இறைவனுடைய முதல் உச்சரிப்பு சொல் என்று சொன்னேன். அடுத்து சு என்றால் மீட்டல், மீட்டு எடுத்தல். இயேசு என்றால் கடவுள் மீட்கிறார். கடவுளுடைய மீட்பை நம்மை பாவங்களில் இருந்தும் அடிமைத்தனங்களில் இருந்தும் நோய்களில் இருந்து மீட்கிறார். என்ன அழகான ஒரு பெயராக இருக்கிறது. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் இப்பொழுது பெற்றோர்கள் பெயரிடுகின்றோம். ஐயோ, அந்த குழந்தைகளுடைய பெயர்களை சொல்ல முயற்சி செய்த அந்த குழந்தைகளுடைய தாத்தாக்கள் பாட்டிமார்கள் நாக்கெல்லாம் குளறி போயிருக்கும். அந்த அளவுக்கு பலருக்கு அந்த குழந்தைகளுடைய பெயர்களை சொல்ல முடியாத அளவுக்கு ஜாக்கிரதை. உங்களுடைய குழந்தைகளுக்கு அர்த்தமுள்ள நல்ல பெயர்களை இடுங்கள். மிக்கேல் என்பவருக்கு மீகாயல். மீ என்றால் யார் என்பது பொருள், எல் என்றால் கடவுள், கா என்றால் லைக், அதாவது இந்த கடவுளுக்கு நிகர் யார், இந்த கடவுளை போன்றவர் யார், அதுதான் அதனுடைய பொருள். எனவே மீகாயல், அதில் 3 வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது. நமக்கு ஆங்கிலத்தில், தமிழிலே மிக்கேல் என்று நாம் சொல்லி இருக்கிறோம். ஆனால் அதற்குள்ளேயே 3 வார்த்தை அடங்கியிருக்கிறது. கடவுளுக்கு நிகர் யார், தன்னுடைய பேராலும் தன்னுடைய பணியாலும் வாழ்வாலும் இந்த உலகத்திலே அந்த கடவுளுக்கு நிகர் யார் என்பதை உலகத்திற்கு ஒவ்வொரு நாளும் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான முதன்மை வானதூதர் மிக்கேல். எனவே தான் 3 வானதூதர்களிலே முதல் பெயராக மிக்கேல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் விவிலியத்திலே இவர்களுடைய பணிகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். முதலாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது தானியேல் ஆகமம், தானியேல் நூல் பழைய ஏற்பாடு 10வது அதிகாரத்தில் வரக்கூடியது. அங்கே மிக்கேல் தூதருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. அப்படி என்றால் அதனுடைய விவிலிய பின்னணி என்ன? இஸ்ரேல் மக்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது
அதாவது அந்த தாவீதுனுக்கு முன்பாகவே இஸ்ராயல் மக்கள் பல்வேறு விதமான அடிமைத்தனங்களில் இருந்தார்கள். அவர்களெல்லாம் தாவீதுக்கு 250 வருடங்களுக்கு முன்பாகவே எகிப்து நாட்டில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். உங்கள் எல்லாருக்கும் அந்த வரலாறு தெரியும், அதற்கு நான் சொல்லவில்லை. தாவீது அந்த மக்களுக்கு வெற்றி கொடுத்தார், பலவிதமான வெற்றிகளை கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த மக்கள் வெற்றி பெற்றார்கள், தோல்வியடைந்தார்கள், வெற்றி பெற்றார்கள். பல்வேறு விதமான அந்நிய படையெடுப்புகள் எழுந்தன, தோல்வியுற்றார்கள், வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கு தள்ளப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, கடைசியாக பாரசீகர்கள் இஸ்ரேல் மக்களை அட்டி படைத்தார்கள், அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் பாரசீகர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போர் தொடுத்த பொழுது, பாரசீகர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போர் தொடுத்த பொழுது, அந்த பாரசீகர்களுக்கு எதிராக போரிட்டு இஸ்ரேல் மக்களை வென்ற அந்த நிகழ்ச்சியை தான் தானியேல் ஆகமம் 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் நீங்கள் வாசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. ஆக இந்த மிக்கேல் அதுதூருடைய முதல் பணி என்னவென்றால், எந்த கடவுளுடைய மக்கள் அது யாராக இருந்தாலும் நாம் எல்லாருமே கடவுளுடைய மக்கள். இஸ்ரேல் மக்கள் மட்டுமல்ல, நாம் எல்லாருமே கடவுளுடைய மக்கள். அன்பார்ந்தவர்களை, கடவுள் நாம் எல்லாரும் யாரை அப்பா தந்தை என்று அழைக்கிறோம்? கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்கின்றோம். அந்த கடவுள் நம்முடைய தந்தை என்பதிலே பெருமை கொள்ளுகின்றோம். அந்த கடவுள் நம்முடைய ஆற்றல் என்பதிலே பெருமை கொள்கின்றோம். எனவே கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற பொழுது அந்த கடவுள் நம்முடைய வாழ்வுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை, அது பகைவர்களாக இருக்கலாம், வேறு எதிரான சூழ்நிலையாக இருக்கலாம், அவைகள் அனைத்திலும் இருந்து கடவுள் நம்மை காப்பாற்றக்கூடியவர், போரிட்டு காப்பாற்றக்கூடியவர் என்பது மிக்கேல் அதுதூதருடைய முதல் பணியாக இருக்கிறது என்பது எனது கடவுள் என்பவரை காக்கின்ற கடவுளாக, இறங்குகின்ற இறைவனாக, தேடும் தெய்வமாக பார்க்க வேண்டும். எனவே மிக்கேல் அதுதூதர் இந்த உலகத்தினுடைய எல்லாருக்கும் சொல்லக்கூடிய முதல் அறிய வேண்டிய கருத்து, நம் எல்லாருடைய வாழ்வுக்கு எதிரான சூழ்நிலைகள் எங்கு இருந்தாலும் அந்த கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் என்பது கடவுளுடைய முதல் பணியாகவும் அதனை மிக்கேல் அதுதூதர் வழியாக நமக்கு உணர்த்துகின்ற மாபெரும் செயலாக இருக்கிற இந்த நேரத்திலே பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்வுக்கு உங்களை அழைத்து சொல்கின்றேன். அந்த மக்கள் எல்லாரும், இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எகிப்திலிருந்து பாலும் தேனும் புழியும் கானான் நாட்டுக்கு நடந்து வந்தார்கள். பாலை நிலத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். இப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் நாட்டுக்கு எல்லாரும் ஒரு 10 நாள் 12 நாள் சுற்றுலா செல்கிறார்கள். சுற்றுலா செல்லக்கூடிய உங்களுக்கெல்லாம் அங்கே என்ன இருக்கும் என்றால், இறங்கியதும் ஏர்போர்ட்டில் இறங்கியதும் உங்களுக்கு ஏசி பஸ் வந்து நிற்கும். நான் ஒரு சின்ன ஆசை எனக்கு உண்டு. எப்படிப்பட்ட ஆசை என்றால், ஏசி பஸ்ஸிலே பயணம் செய்யுங்கள், சந்தோஷம், நல்லதுதான். ஆனால் உங்களை எல்லாம் எங்கே கொண்டு விட வேண்டும் என்றால், அந்த சீனாய் பாலைவனத்தில் கொண்டு விட வேண்டும். 1 மணி நேரம் அந்த சீனாய் பாலைவனத்திலே நீங்கள் நடந்து வாருங்கள் என்று கொண்டு விட வேண்டும். அப்பொழுதுதான் விவிலியத்தினுடைய பல நிகழ்வுகளை நீங்கள் கண்டு உணர்ந்து அறிந்து அனுபவித்துக் கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். என் அன்பு மக்களே, அவ்வளவு கொடுமையான ஒரு பாலைவனம் நாங்கள் போயிருக்கிறோம். அதனால் தான் சொல்கிறேன், அந்த பாலைவனத்தில் அந்த இஸ்ராயல் மக்கள் 40 வருடங்களாக அங்கே எங்கும் சுற்றி 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 அலைந்தார்கள். அந்த 40 வருடங்களுக்கும் இந்த கடவுள் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுத்தார் என்பதைத்தான் விடுதலை பயண நூல், இணைச்சட்ட நூல் மற்றும் எண்ணிக்கை நூல் இவைகளிலே வாசிக்க கேட்டிருக்கின்றோம். அதிலே நம்முடைய விடுதலை பயண நூல், இணைச்சட்ட நூல் வருகின்ற அழகான சில செய்திகள், சில வரிகள். எப்படி என்றால், எப்படி இந்த கடவுள் தன்னுடைய மக்களை அப்படியே ஒரு கண்ணும் கருத்துமாக எவ்வளவு ஒரு நுணுக்கமாக பாதுகாக்கிறார் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். மன்னா பொழிந்தது, பாறை அடிக்கப்பட்டது, தண்ணீர் வந்தது, இறைச்சி கிடைத்தது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அதை பற்றி சொல்லவில்லை. ஆனால் நாம் மறந்திருக்கக்கூடிய 2 வரிகளை மட்டும் சொல்கின்றேன். ஒன்று என்னவென்றால், அந்த இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் 40 வருடங்களாக சுற்றி சுற்றி நடந்து திரிந்த பொழுது அவர்கள் பாலைவனம், கொடுமையான பாலைவனம் என்று சொன்னேன், பாலும் தேனும் புழியும் நாடு. ஆனால் அந்த பாலைவனமோ பாம்பும் தேளும் வழியும் நாடு. பாலும் தேனும் புழியும் நாட்டிற்கு போகிறார்கள். ஆனால் அந்த பாலைவனம் முழுவதும் பாம்பும் தேளும் நெளிந்தோடுகின்ற பாலைவனம். அது மட்டுமல்ல, பயங்கரமான கற்கள் முற்கள் நிறைந்த பாலைவனம். அந்த வரிகள் என்னவென்றால், இந்த 40 வருடங்கள் அந்த மக்கள் சென்ற பொழுது அவர்களுடைய அந்த பாதணிகள், அதாவது செருப்பு பாதணிகள் தேய்ந்து போகவில்லை.
இதற்கு ஒரு பட்டிமன்றம் நீங்கள் நடத்த வேண்டிய தேவையில்லை. அது எப்படி தேய்ந்து போகாமல் இருக்கும். ஆனால் அதனுடைய உண்மை என்னவென்றால் இன்னொரு வரி உண்டு. அவர்களுடைய ஆடைகள் அவர்களோடு வளர்ந்தன என்பது. அதனை நான் வாசித்த பொழுது உண்மையிலேயே மெய் சிலிர்த்து போனேன். எப்படி அழகாக எழுதியிருக்கிறார்கள் என்று. அந்த இஸ்ரேல் மக்களுடைய பாதணிகள் நைந்து போகவில்லை. அடுத்து அவர்களுடைய ஆடைகள் அவர்களோடு வளர்ந்தன என்று அதனை வாசித்த பொழுதுதான் மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. பட்டிமன்றங்கள் வேண்டாம். ஆனால் அதனுடைய பொருள் என்னவென்றால் மிக மிக நுணுக்கமாக, மிக துல்லியமாக கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களை பேணி பாதுகாத்திருக்கிறார். அந்த பாலைவனம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பகலிலே ஒரு மேகத்தூண், இரவிலே நெருப்பு தூண். ஆண்டவரின் தூதர் அவர்களுக்கு முன்பாக சென்றார். இந்த ஆண்டவரின் தூதரெல்லாம் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற புனித மிக்கேல் அதிதூதர் என்றால் இவர்களை போன்ற அந்த முதன்மை வான தூதர்கள். எனவே என் அன்பு மக்களே, மிக்கேல் அதிதூதருடைய முதல் பணியானது என்னவென்றால் இறைவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தல், துல்லியமாக பாதுகாத்தல். அந்த பழைய ஏற்பாட்டிலே அவர்களுடைய ஆடைகள் அவர்களோடு வளர்ந்தன என்று சொல்லுவது போன்று நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அசைவுகளிலும் அந்த நல்ல கடவுள், இரக்கமுள்ள கடவுள், தேடும் தெய்வம், காக்கின்ற கடவுள் நம்மோடு இருந்து பாதுகாத்து வருகிறார் என்பதைத்தான் இந்த மிக்கேல் அதிதூதர் தானியேல் நூல் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று நம்முடைய வாழ்வுக்கு எதிரான எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த கடவுள் நம்மை கைவிட்டு விடுவதில்லை. பாரசீகர்கள் இஸ்ரேல் மக்களை தோற்கடிக்க முயற்சி செய்த பொழுது இந்த புனித மிக்கேல் அதிதூதர் அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வுக்கு எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் நின்று போராடி வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். அன்பு மக்களே, அங்கு தீமை அல்ல, மாறாக மக்களுடைய வாழ்வுக்கு எதிரான இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிறோம் என்றால் அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். உங்களுக்கு பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, குடும்ப பலம் இருக்கிறது, எல்லாம் இருக்கட்டும், பாதுகாப்பு தரட்டும். ஆனால் கடவுளிடமிருந்து வருகின்ற பாதுகாப்பு நிலையானது, நிறைவானது, முழுமையானது. அந்த பாதுகாப்பை கடவுள் இந்த தூதர்கள் முன் என்று நமக்கு கொடுத்து கொண்டிருக்கார் என்பதை முதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். பலருக்கும் தெரியாத ஒரு பகுதி இந்த புதிய ஏற்பாட்டு நூலில் இருக்கிறது. திருவெளிப்பாட்டு நூலுக்கு முன்பாக யூதா எழுதிய திருமுகம் என்று ஒன்று இருக்கிறது. அருமையான வீட்டிற்கு சென்ற பிறகு அந்த யூதா எழுதிய திருமுகத்தை வாசிக்க வேண்டும். ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது, 9வது வசனம். 1வது அதிகாரம் 9வது வசனம். அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? ஒருவேளை இது பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம், எனவே தான் அதை நான் சொல்ல விரும்புகின்றேன். அதாவது அந்த யூதா திருமுகம் எழுதுகிறார். எப்படி என்றால், மோசே இறந்த பொழுது அலகையோடு மிக்கேல் அதிதூதர் வழக்கு செய்தார். இல்லை என்றால் அலகை மிக்கேல் அதிதூதரோடு வழக்கு செய்தது. எதற்காக? மோசேயின் உடலுக்காக அலகை மிக்கேல் அதிதூதரோடு வழக்கு தொடர்ந்தது, வழக்கு அடியது. அங்கே சின்ன தகராறு ஏற்பட்டது. அதிலும் மிக்கேல் அதிதூதர் அலகையை கண்டிப்பதற்கு பதிலாக மிக்கேல் அது சொன்னார், ஆண்டவர் உன்னை கண்டிப்பாராக என்று. இதனுடைய பின்னணி என்ன? அருமையான ஒரு பின்னணி இருக்கிறது. மோசே இறந்த பொழுது, இணைச்சட்ட நூலுக்கு வருவோம், 34 அதிகாரங்கள் உள்ளன. அந்த 34வது அதிகாரத்தில் தான் மோசேனுடைய இறப்பு, மோசே அடக்கம் செய்யப்படுவதும் இருக்கிறது. அந்த 34வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே 5வது வசனத்திலே கடவுளின் கட்டளைப்படி மோசே மோவாபு மலையில் இறந்து விடுகிறார். 6வது வசனத்திலே அழகான ஒரு வசனம், சின்ன வசனம்தான். எனவே இறந்துவிட்ட மோசேயை, அதாவது அவரை அடக்கம் செய்தார். இவ்வளவுதான் இருக்கிறது. மோசேயினுடைய அடக்கம் எப்படி இருக்கிறது என்றால், அவரை அடக்கம் செய்தார். 34வது அதிகாரம் 6வது வசனம். உங்களிடம் கேட்கிறேன், யாரை அடக்கம் செய்தார்? அவரை அடக்கம் செய்தார். அவரை என்றால் மோசேயை அடக்கம் செய்தார். அவர் மோசேயை அடக்கம் செய்தார். யார் மோசேயை அடக்கம் செய்தது?
இன்றைக்கு நீங்கள் அந்த விவிலியத்தை வாசித்தீர்கள் என்றால் இப்படித்தான் இருக்கிறது. அவர் அவரை அடக்கம் செய்தார். யார் அடக்கம் செய்ய? இன்றைக்கும் இஸ்ராயல் மக்களுடைய அந்த எழுத்துப்பூர்வமான, இல்லை என்றால் அனுபவ விசுவாச நம்பிக்கை என்னவென்றால், இல்லை என்றால் நம்முடைய இந்த தமிழ் விவிலியத்தினுடைய நம்பிக்கை என்னவென்றால், அவர் அவரை அடக்கம் செய்தார் என்றால், யார் மோசே அடக்கம் செய்தது? கடவுள் அவரை அடக்கம் செய்தார். தொடர்ந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி என்றால், எனவேதான் இன்று வரைக்கும் மோசேயின் உடலை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மோசே மோவாபு மலையில் பிஸ்கா மலை உச்சியில் அடக்கம் செய்யப்பட்டார். இந்த இஸ்ராயலர்கள் யூதர்கள் நினைத்தார்கள் என்றால், இன்று இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை வைத்துக்கொண்டு எல்லாம் அவர்களால் செய்ய முடியும் ஏறக்குறைய மனித அளவுக்கு. ஆனால் அதில் அழகாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அன்றைக்கு இந்த யூதர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், அவர் அவரை அடக்கம் செய்தார். அதன் விளக்கம் என்னவென்றால், கடவுள் அவரை அடக்கம் செய்தார். இந்த உலகத்திலே ஒரே ஒரு நபரை கடவுளால் அடக்கம் செய்யப்பட்டார் என்றால் அது யார் என்றால் மோசே மட்டும்தான். அன்பார்ந்தவர்களே, எனவே அவர் அவரை அடக்கம் செய்தார், கடவுள் அவரை அடக்கம் செய்தார். அதுக்கடுத்து வருகிறது என்னவென்றால், எனவேதான் இன்று வரைக்கும் மோசேயினுடைய உடலை மக்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பைபிள் இருக்கிறது, வாசியுங்கள். இந்த மோசேயின் உடலை குறித்து யார் வழக்கு தொடர்ந்தார்? இந்த மோசேயின் உடலை குறித்து கடவுளிடம் அந்த அலகை மிக்கேல் அதிதூதரிடம் அலகை வழக்கு தொடர்ந்த பொழுது மோசேயின் உடலை கேட்டு, என் அன்பார்ந்த மக்கள், அப்பொழுதுதான் மிக்கேல் அதிதூதருக்கு கோபம் வந்து விட்டது. என்னவென்றால், கடவுள் உன்னை கண்டிப்பாராக. வீட்டிற்கு சென்று யூதா எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு, அதாவது இந்த மிக்கேல் அதிதூதர், இந்த கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய நல்ல செய்தி என்னவென்றால், நல்ல மனிதர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் உடலை கூட, வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களுடைய இறந்த உடலை கூட அந்த கடவுள் அலகையின் கைக்கு விட்டுவிட மாட்டார். அன்பார்ந்தவர்களே, தீமையினுடைய ஆதிக்கத்திற்கு விட்டுவிட மாட்டார். அந்த கடவுள் அந்த உடலுக்கு பொறுப்பு எடுப்பார். என் அன்பு மக்களே, இது இன்றைக்கு நீங்கள் சுமந்து செல்ல வேண்டிய நல்லவர்களாக இருந்தீர்கள். ஏனென்றால் விவிலியத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது மோசேயை போன்று நல்லவர்கள் பூமியில் நடந்தது இல்லை என்றும் வருகிறது. அந்த மோசே கடவுளோடு பேசினார், கடவுள் மோசையோடு பேசினார். மோசைக்கு மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் இடம், ஒரு விசேஷமான இடம் என்று விவிலிய அறிஞர்கள் கூட அப்படியே விளக்கம் தேடி அந்த மோசையின் மீது பொறாமையினால் அல்ல, மாறாக மோசைக்கு மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் இடம் விவிலியத்திலே, கடவுள் இடத்திலே? மோசையினுடைய ஒரு பெரிய பணி என்னவென்றால், உண்மையான கடவுளை உண்மையான விதத்தில் மக்களுக்கு கொடுத்தார். உண்மையான கடவுளை உண்மையான விதத்தில் மக்களுக்கு கொடுத்தார். தான் விரும்புகின்ற கடவுளை கொடுக்கவில்லை. கடவுள் விரும்பிய கடவுளை கடவுள் மோசைக்கு கொடுத்தார். தான் விரும்பிய கடவுளை கொடுக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே பணியாளர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, கடவுள் அவரை எந்தவித கடவுளை மக்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறாரோ அந்த கடவுளை மோசே மக்களுக்கு கொடுத்தார். கலப்படம் இல்லாத கடவுளை கொடுத்தார், உண்மையான கடவுளை கொடுத்தார். இதுதான் கடவுள். கடவுள் கோபப்படுகிறார் என்றால் கோபப்படுகின்ற கடவுளை கொடுத்தார். கடவுள் அன்பு செய்கிறார் என்றால் அன்பு செய்யக்கூடிய கடவுளை கொடுத்தார். அந்த கடவுளை மக்களுக்கு கொடுப்பதிலே மோசே கலப்படம் செய்யவில்லை. இன்றைக்கு கடவுளை மக்களுக்கு கொடுப்பதிலே எக்கச்சக்கமான கலப்படங்கள் உருவாகி இருக்கிறன. நான் விரும்புகின்ற கடவுளை கொடுப்பேன், அது தவறே. கடவுள் விரும்புகின்ற அந்த நேர்மையான உண்மையான கடவுளைத்தான் பணியாளர்களும் சரி, மக்களும் சரி, பிறருக்கு கொடுக்க வேண்டும். எனவேதான் மோசே மீது கடவுள் அளவு கடந்த அன்பும் மதிப்பும் வைத்திருந்தார். அதனுடைய காரணமாகத்தான் மோசே இறந்த பொழுது யார் மோசே அடக்கம் செய்தது என்றால் அவரை அடக்கம் செய்தால், கடவுள் அவரை அடக்கம் செய்தார். அந்த உடலுக்காக அலகை மிக்கேல் வானதூதரிடம் போராடியது வழக்கு தொடர்ந்தது. ஆனால் மிக்கேல் வானதூதர் அதற்கு இசைந்து கொடுக்கவில்லை. அதனுடைய பொருள் என்னவென்றால், என் அன்பு மக்களே, கடவுளோடு இணைந்து உண்மையான விதத்தில் வாழுகின்றவர்கள், கலப்படம் இல்லாமல், பொய்கள் இல்லாமல், களவு இல்லாமல், வீண் பேச்சுக்கள் இல்லாமல், நேர்மையான விதத்தில் கடவுளோடு இணைந்து வாழக்கூடியவர்களுடைய
இந்த மண்ணுலக வாழ்க்கை மட்டுமல்ல, அவளுடைய அசைவுகளை மட்டுமல்ல, செத்துப்போன உடல்களை கூட கடவுள் கைவிட மாட்டார், அழகியிடம் ஒப்படைக்க மாட்டார், தீமைகளுடைய அழிவுக்கு விட்டுவிட மாட்டார். அன்பார்ந்தவர்களே, நரகத்தினுடைய பிடிகளுக்குள் அந்த கடவுள் அந்த உடலை கூட அனுமதிக்க மாட்டார். அந்த அளவுக்கு கடவுள் அதிதூதர் மிக்கேல் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய உண்மை, நான் வாழுகின்ற முறையிலே கடவுள் என்னை பாதுகாப்பார், என்னுடைய உடலை தீங்கைக்கு விட்டுவிடவில்லை, அழிவுக்கு விட்டுவிட மாட்டார். மூன்றாவதாக எடுத்துக்கொண்டோம் என்றால் திருவெளிப்பாடு நூல் 12வது அதிகாரத்தில் இதை நீங்கள் பொதுவாகவே கேட்டிருப்பீர்கள். அதாவது விண்ணுலகில் போர் ஒன்று மூண்டது, அரக்க பாம்புக்கும் மிக்கேலுடைய தூதர்களுக்கும். இதில்தான் மிக்கேல் தூதர் வெற்றி கொள்கிறார். ஆண்டவருக்கு நிகர் யார் என்கின்ற தன்னுடைய பெயரை இந்த சண்டையில், இந்த போரில் நிலை நிறுத்துகிறார். மிக்கேலுக்கும் அதனுடைய தூதர்களுக்கும் ஒரு பக்கம், அரக்க பாம்பும் அதனுடைய தூதர்களும் ஒரு பக்கம். இறுதியாக அரக்க பாம்பு சாத்தான் என்று சொல்லப்படுகின்ற, அலகை என்று சொல்லப்படுகின்ற இந்த அரக்க பாம்பும் அதனுடைய தூதர்களும் விண்ணகத்திலிருந்து தூக்கி வீசி எறியப்பட்டார்கள். அழிவுதான் அவர்களுடைய முடிவாக இருந்தது. இதனை செய்தது யார் என்றால் மிக்கேல் அதிதூதர். இந்த அரக்க பாம்பை அவர் வென்றுவிட்டார் என்பதில் அல்ல விசேஷம், மாறாக எப்படிப்பட்ட அரக்க பாம்பு என்றால் விண்ணிலிருந்து அந்த விண்மீன்களை மண்ணின் மீது இழுத்து போட்டது என்று அதனுடைய அந்த வலிமையை, ஆற்றலை சொல்லுவதற்காகத்தான் விவிலியத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. விண்மீனின் 1/3 பகுதியை அப்படியே மண்ணின் மீது இழுத்து போட்டது இந்த அரக்க பாம்பு. அவ்வளவு சக்தியும் ஆற்றலும் படைத்த இந்த அரக்க பாம்பு தீமையினுடைய அடையாளம் அன்பார். எனவேதான் அலகை என்பது தீமையினுடைய அடையாளம், சாத்தான் என்பது தீமையினுடைய அடையாளம். அலகை என்றும் தீமை என்றும் அழைக்கப்பட்ட இந்த அரக்க பாம்பும் அதனுடைய தூதர்களும், நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பக்கம் மிக்கேல் தூதர் அவருடைய அந்த படைகள், இன்னொரு பக்கம் அரக்க பாம்பு அதனுடைய படைகள். 2 பேருக்கும் போர் நடக்கிறது என்றால் யார் இந்த அரக்க பாம்பு வெற்றிகளோ என்றால் உலகத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே இந்த உலகத்தை அழித்து கொண்டிருந்த அரக்க பாம்பை தன்னுடைய அந்த ஆளுமையால் வெற்றி கண்டவர் மிக்கேல் அதிதூதர். அன்பார்ந்தவர்களே, என் அன்பார்ந்த மக்களை, கடவுளை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தீமைகளாக இருந்தாலும் கடவுள் நமக்காக அந்த தீமைகளை அழிக்கின்றார், நமக்காக அந்த தீமைகளை எதிர்த்து போராடுகிறார். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தீமைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கடவுள் நம்மை தீமைகளில் இருந்து பாதுகாக்கின்றார். தீமை என்பது என்ன? இன்றைக்கு உலகத்திலே தீமைகள் இருக்கின்றது. யார் இந்த தீமைகளை கொடுப்பது? கடவுள் தீமைகளை கொடுப்பது அல்ல, கடவுளுடைய வேலை தீமைகளை கொடுப்பது அல்ல, கடவுளுடைய வேலை தீமைகளை அழிப்பது. இன்றைய உலகில் நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது எக்கச்சக்கமான தீமைகள் அப்படியே வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. நன்மைகள் வளர வேண்டிய இடத்திலே நீங்கள் எல்லாரும் யோசித்து பாருங்கள். அறிவியல் முன்னேற்றம். ஆனால் எந்த அளவுக்கு அறிவியல் வளர்கிறதோ அந்த அளவுக்கு தீமைகளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. யார் இந்த தீமைகளுக்கு காரணம்? ஒரு நாளும் கடவுள் இந்த உலகத்திலே தீமைகளை அனுமதிப்பது இல்லை, வளர விடுவது இல்லை. ஒரு நாளும் கடவுள் தீமைகளை உருவாக்குவது இல்லை. தீமைகளுக்கு காரணம் நாம் தான். என் அன்பார்ந்த மக்கள், எப்படி என்றால் முதல் வேலையாக இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது, சிந்திக்க வேண்டியது, தீமைகளுக்கு பதிலாக நன்மைகளை செய்யுங்கள். நம்முடைய விவிலியத்திலே புனித பவுலடியாரும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி அழகாக சொல்லியிருக்கிறார்கள். பவுலடியார் சொல்லுகிறார், நன்மையால் தீமைகளை வெல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கின்ற பொழுது ஒரு கை நீங்கள் அசைக்கிறீர்கள் என்றால் அந்த கையிலிருந்து தீமைகள் வெளிப்படக்கூடாது. என் அன்பு மக்களே, நன்மைகள் மட்டும்தான் வெளிப்பட வேண்டும். ஒரு வார்த்தை பேசுகிறீர்கள் என்றால் அந்த வார்த்தையிலிருந்து பசுமையும் வளமையும் தான் வெளிப்பட வேண்டும், தீமைகள் வெளிப்படக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, பணம் இருந்தது என்றால் அந்த பணத்திலிருந்து உதவிதான் வெளிப்பட வேண்டுமே தவிர அந்த பணத்திலிருந்து கொடூரமான வட்டிகள் வெளிப்படக்கூடாது, அது தீமை. எனவே இன்றைக்கு தீமைகளை விளைவிப்பது யார்? கடவுள் அல்ல, நாம் தான். உங்களுடைய வீடுகளில் எடுத்துக்கொள்ளுங்கள், சோதனைகள் இருக்கின்றதாம், பிரச்சனைகள் இருக்கின்றதாம், மன அழுத்தங்கள் இருக்கின்றதாம். யார் அவைகளுக்கு காரணம்? கண்டிப்பாக சொல்கிறேன், கடவுள் அல்ல, நாம் தான் காரணம். என் அன்பு மக்கள், எனவே மிக்கேல் அதிதூதர் தீமைகளில் இருந்து நம்மை விடுவிக்கிறார். சந்தோஷம், மகிழ்ச்சி, உண்மை. ஆனால் நாமே அந்த தீமைகளுக்கு காரணமாக இருக்கிறோம் என்றால் அது சரி அல்ல. எனவே நாம் தீமைகளுடைய உருவங்களாக
அப்படியே அரக்க பாம்பின் வடிவங்களாக இந்த உங்களுடைய குடும்பங்களில் நம்முடைய சமூகங்களில் வாழ்கின்றீர்கள் என்றால் அது தவறு அன்பார்ந்தவர்களே. உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் நன்மையின் அசைவுகளாக இருக்கட்டும். உங்களுடைய பேச்சு மூச்சு அத்தனையுமே நன்மையினுடைய அசைவுகளாக இருக்கட்டும். ஆங்கிலத்தில் ஒரு மொழி சொல்லுவார்கள், இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவதை மேல். இருள் இருக்கிறது என்று இருளை ஏன் பழிக்கிறீர்கள்? அந்த இருள் இருக்கின்ற இடத்துல ஒரு மெழுகுதிரி வைத்து விட்டு ஏற்றி விடுங்கள். எனவே இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவதை மேல். அதே போன்று தான் சொல்லுகின்றேன், தீமைகள் 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 என்று சொல்லுவதை விட தீமைகளை நன்மைகளால் வெல்லுங்கள். உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்களுடைய அந்த வாழ்வு, கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழகான இந்த உடல் உள்ள ஆன்மீகம், இதிலிருந்து இனிமேல் நன்மைகளும் நன்மைத்தனமான வார்த்தைகளும் மட்டும்தான் வர வேண்டும் என்று நினைத்து பாருங்கள், முடிவெடுங்கள், தீர்மானம் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், பக்தி இருக்கும். அதுதான் இன்றைய உலகத்தினுடைய ஆன்மீகமாக இருக்கிறது. மந்திரவாதங்கள் தந்திரவாதங்களுக்கு செல்ல வேண்டிய தேவையே இல்லை அன்பார்ந்தவர்களே. எளிமையாக இனிமையாக தீமைகளுக்கு பதிலாக நன்மைகளை விதையுங்கள், நன்மைகளை செய்யுங்கள். அதைத்தான் மிக்கேல் அதுதூதர் தன்னுடைய அந்த விவிலிய வழியிலே நமக்கு செய்து காட்டியிருக்கிறார். கடவுள் நம்மை பாதுகாக்கின்ற கடவுள், வாழ்வுக்கு எதிரான சூழ்நிலைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கின்ற கடவுள். கடவுளுடைய வழியில் நடக்கக்கூடியவர்களை அவர்கள் செத்தாலும் அந்த உடலை கடவுள் தீமைக்கு விட்டு விடுவது இல்லை. நம்முடைய வாழ்வை அழகையின் கைக்குள் கொண்டு போவதில்லை. தயவு செய்து தீமைகள் இருக்கிறது என்று தீமைகளை பற்றி பேசுவதற்கு பதிலாக நன்மைகளால் தீமைகளை வெல்ல முயற்சி செய்வோம். அந்த நல்ல ஆண்டவர் நம்மோடு இருந்த தொடர்ந்து வழி நடத்தட்டும். ஆமென்.